உங்களால முடிஞ்சதை பார்த்துங்க, நாங்க என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பா செஞ்சே தீருவோம் அப்படின்னு சொல்லி 200 பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை தயார் பண்ணி மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் புதிய சட்டத்தை கொண்டு வரதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்தியாவோட 70% மக்களுக்கு இது மாதிரியான ஒரு சட்டம் வர்றதுல விருப்பமே இல்ல, மக்கள் ஏத்துக்கவே இல்ல. ஆனா மோடி அரசாங்கத்தினுடைய சட்ட அமைச்சர் இந்தியாவில் இருக்கக்கூடிய 80% மக்கள் இதை ஏத்துக்கிட்டாங்கன்னு பத்திரிகையாளர் முன்னாடியே அவர் பேசுறாரு. பல வழக்குகள்ல உச்சநீதிமன்றம் நேரடியாவே எச்சரிச்சிட்டாங்க. இந்த நடைமுறை தப்பு, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையை நீங்க மாத்த முயற்சி பண்றீங்க, இதை செய்யவே கூடாது அப்படின்னு தீர்ப்பிலேயே சொல்லிட்டாங்க. ஆனா இருந்தாலும் பொருட்படுத்தல. நாங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்துதான் தீர்வோம், எங்கள்கிட்ட இதுக்கான முழு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 2024க்கு பிறகு இனிமேல் தேர்தலே நடக்காது, இந்தியா முழுக்க ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல அறிஞர்கள் கருத்து சொல்றாங்க. இன்னும் 4-5 வருஷத்துக்குள்ள இந்தியால மாநிலத்துல கட்சிகளே இருக்காது அப்படிங்கிறாங்க. இந்த நடைமுறையை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த அறிக்கையே உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. மோடி அவர்களை அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்காகவே 6400 கோடி செலவு பண்ணப்பட்டிருக்கு. ஒரு பட்டேல் செலவைக்கிறதுக்கு 3000 கோடி செலவு பண்ணிருக்காங்க. 2000 ரூபாய் நோட்டை ஒழிக்கிறங்கிற பேர்ல 18000 கோடி செலவு பண்ணாங்க. ஆனா தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்துக்கு 250 கோடி செலவு பண்றது தப்புன்னு பேசுறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய மத்திய சட்ட அமைச்சர், அதாவது மோடி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கேபினெட் மினிஸ்டர், அவர் ஒரு பத்திரிகையாளர் சமிட்ல சொல்றாரு. அதாவது பத்திரிகையாளர் முன்னிலையில வெளிப்படையா சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு அப்படின்னா, இந்தியா முழுக்க ஒரே கட்டத்தில் தேர்தல் நடத்துறதுக்காக நாங்க சில கருத்து கணிப்புகளை நடத்தினோம். அந்த கருத்து கணிப்புல 80% மக்கள் இந்தியாவில் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. அதனால இந்தியாவினுடைய தேர்தல் அமைப்பு முறை இருக்கு இல்லையா, அந்த தேர்தல் அமைப்பு முறையை நாங்க மாத்த போறோம். ஏன்னா மக்கள் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திப்புல நேரடியாவே சொல்றாரு. சரி, இவங்க என்ன தேர்தல்ல மாத்த போறாங்க, அதுக்கு என்ன ஆதரவு வந்திருக்கு அப்படின்னு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் தேர்தல் எப்படி நடக்குது அப்படிங்கிற அடிப்படை நமக்கு புரியணும். இந்தியாவில் தேர்தல் 3 கட்டமா நடக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் பாடி எலெக்ஷன், பஞ்சாயத்து போர்டில் பிரசிடென்ட்டை தேர்வு செய்கிறாங்க, இல்லை சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வார்டு கவுன்சிலர்களாக தேர்வு பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, இது மாதிரி லோக்கல் பாடி எலெக்ஷன் தனியாக நடக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனியாக எலெக்ஷன் நடத்தப்படுது. அதில் எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, எம்எல்ஏக்கள் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க எம்பி எலெக்ஷன் நடக்குது. இதில் எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சியில் பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்போ லோக்கல் பாடியில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவரும் கவுன்சிலரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு எலெக்ஷன், முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு எலெக்ஷன், இன்னொன்று பாராளுமன்றத்தில் பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு எலெக்ஷன். இந்தியாவினுடைய கட்டமைப்பே இந்த 3 தான். இந்தியாவினுடைய அடிப்படை ஜனநாயகம் இதுவரைக்கும் கொஞ்சம் நெஞ்சம் பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அது பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா இந்த 3 கட்ட எலெக்ஷன் தான். இந்த 3 கட்ட எலெக்ஷன்ல தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறோம். அடிப்படையில் இந்த 3 கட்ட எலெக்ஷனே இல்லாமல் பண்ணி ஒரே கட்டமாக எலெக்ஷன் நடத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அவங்க கொண்டு வர்றாங்க. இந்த திட்டத்துக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 80% மக்கள் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சட்டத்துறை அமைச்சர் பத்திரிகையாளர் முன்னாடி பேசுறாரு. இப்போ நமக்கு வரக்கூடிய அடிப்படையான கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 2019 தேர்தலையே 67% பேர் தான் வாக்கு போட்டிருக்காங்க. இந்தியாவில் ஆவரேஜாக 60லிருந்து 70% தான் பார்த்தீங்கன்னா மக்கள் ஓட்டு போடுறாங்க. 30% மக்கள் எப்பவுமே ஓட்டு போடுறதே கிடையாது. ஏன் இந்த 30% மக்கள் ஓட்டு போடல, அவங்கள ஓட்டு போடுறதுக்கு என்ன வேலை செய்யலாம், அவங்கள இந்திய ஜனநாயகத்துக்குள்ள, இந்திய பாராளுமன்ற ஜனநாயகத்துக்குள்ள, இந்தியாவினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் பாலிடிக்ஸ்க்குள்ள எப்படி கொண்டு வர்றது ஆக்டிவா அப்படிங்கிறதுக்கு ஏதாவது திட்டம் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னா இது வரைக்கும் இல்லை. கேட்டால் நாங்கள் சினிமா நடிகர்களை வச்சு பிரச்சாரம் பண்ணுறோம், சைன் போர்டு வைக்கிறோம், தெருவில் பிரச்சாரம் பண்ணுறோம், பள்ளிக்கூடத்து மாணவர்கள் வச்சு, காலேஜ் மாணவர்கள் வச்சு பிரச்சாரம் பண்ணுறோம், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர இந்த 30-40% மக்கள் ஓட்டு போடாமல் இருக்கிறவங்கள ஓட்டு போடுறதை நோக்கி கொண்டு வர்றதுக்கு எந்த திட்டமே இவங்கள்ட்ட இல்லை. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா
புதுசா தேர்தல் அமைப்பு முறையை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை இவங்க கொண்டு வர்றாங்க. அது அறிக்கை வேற தயாரிச்சிருக்காங்க. இதை நடைமுறைப்படுத்துறதுக்காக தான் நாங்க மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டோம். அதுல தான் 80% மக்கள் வந்து இதை ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எங்க கருத்து கணிப்பு நடந்துச்சு? எப்ப கருத்து கணிப்பு நடந்துச்சு? எத்தனை நாள் அந்த கருத்து கணிப்பு நடந்துச்சு? அந்த கருத்து கணிப்புல என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டுச்சு? அதுல எந்தெந்த கேள்விக்கு மக்கள் வந்து ஒத்துக்கிட்டாங்க? எந்தெந்த கேள்வி நிராகரிச்சாங்க அப்படின்னு இதுவரைக்கும் எந்த வெளிப்படையான தகவலுமே இல்லாம, மக்கள் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு சட்டத்துறை அமைச்சரே நேரடியா பத்திரிக்கையாளர் முன்னாடி பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப அபத்தமா இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, 2019 தேர்தல்ல பிஜேபி ஜெயிச்சிருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு கணிசமான வந்து சீட்டு கிடைச்சிருக்கு. அவங்கள இந்தியால இருக்கக்கூடிய எத்தனை சதவீதம் மக்கள் ஆதரிச்சிருக்காங்க அப்படின்னா, வெறும் 30% மக்கள் தான். பேலன்ஸ் 70% மக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க பிஜேபிக்கு ஆதரவா இல்ல. ஒண்ணு அவங்க வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போடுறாங்க. இல்ல மாநில கட்சிகளுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. ஏன்னா பிஜேபி வேண்டான்னு நினைக்கிறாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் மக்கள் ஓட்டே போடுறது கிடையாது. அப்போ இந்த ஓட்டு போடாத மக்களையும், பிஜேபிக்கு எதிராக மத்த கட்சிக்கு போட்ட மக்களுடைய கூட்டுத்தொகைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியால ஏறத்தாழ 65லேருந்து 70%. அப்ப இந்தியாவுடைய 70% மக்கள் பிஜேபியவோ, பிஜேபி கொண்டு வரக்கூடிய திட்டத்தையோ ஏத்துக்கல. வெறும் 30% மக்களுடைய ஆதரவை வச்சுக்கிட்டு, இந்தியாவினுடைய பாராளுமன்ற ஜனநாயகத்தில், தேர்தல் ஜனநாயகத்தில், இந்தியாவினுடைய அடிப்படை கட்டமைப்பில், இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு நம்ம முன்னாடி ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதே பத்திரிகையாளர் சந்திப்புல பார்த்தீங்கன்னா, ஒன்றியத்தினுடைய சட்ட அமைச்சர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தேர்தல்ல அதாவது இந்த தேர்தல் அமைப்பு முறையை மாத்துறதுக்கான சேஞ்சஸை வந்து நாங்க 46 கட்சிகளுக்கு அனுப்பிச்சோம். அதுல 17 கட்சிகள் ஆதரவு கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிறாரு. 46 கட்சிகள் எங்க இருக்கு? 17 கட்சிகள் எங்க இருக்கு? 50% கூட ஆதரவு கிடைக்கல. ஒரு 50% பார்ட்டிஸ் கூட இந்தியாவில் இருக்கவங்க இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல்ங்கிற கட்டமைப்பை ஏத்துக்கல. அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய 50% கட்சிகள் கூட பாஜக அரசாங்கம் கொண்டு வர நினைக்குது பாத்தீங்களா? ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கல. வெறும் 17 கட்சிகள் தான் கொடுத்திருக்காங்க. இந்த 17 கட்சிகளுடைய ஆதரவை வச்சுட்டு நீங்க எப்படி இந்த திட்டத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்களும் ஆய்வாளர்களும் நேரடியாவே கேள்வி கேட்கிறாங்க. சரி, இந்த விஷயத்தெல்லாம் விட்டுருவோம். இது மாதிரி மாநிலத்திலையும் மத்தியிலையும் ஒரே நேரத்துல தேர்தல் நடத்துறது சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இந்தியா சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு 1952, 57, 62 இந்த 3 தேர்தலுமே பார்த்தீங்கன்னா, ஒரே பேட்டர்ன்ல தான் நடந்துச்சு. அதாவது மத்தியிலையும், மாநிலத்திலையும் ஒரே நேரத்தில தான் தேர்தல் வச்சாங்க. பிரதமரையும், முதலமைச்சர்களையும் ஒரே நேரத்தில தான் தேர்வு செஞ்சாங்க. இத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். என்ன ஒரே நேரத்தில பண்ணியிருக்காங்க? இப்பவும் அதே மாரி தானே பண்ண போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஒரே நேரத்தில மாநிலத்துக்கும், மத்தியத்துக்கும் தேர்தல் நடத்தின அவங்கனால, ஏன் அத தொடர்ச்சியா நடத்த முடியல அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சா மட்டும் தான், இத நடத்த முடியுமா, முடியாதா அப்படிங்கிறதுக்கான விடையே நமக்கு கிடைக்கும். இந்தியா சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு முதல் தேர்தல் 1952ல நடக்குது. அப்ப பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் பிரசிடென்சி தான். தமிழ்நாடு தனி மாநிலமா கிடையாது. அப்ப மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் தேர்தல் நடத்தப்பட்டுச்சு. டெல்லியில பிரதமர் தேர்ந்தெடுக்கிறதுக்கும் தேர்தல் நடத்தப்பட்டுச்சு. ஸோ இந்த சூழல் வந்து ரொம்ப கேஷுவலா தான் நடந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 57லயும் அப்படிதான் தேர்தல் நடந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 62லயும் தேர்தல் நடந்துச்சு. இந்த 62 தேர்தலுக்கு பிறகு 1968ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சில சட்டமன்றங்கள் வந்து கலைக்கப்பட்டுச்சு. ஒரு சட்டமன்றம் ஏன் கலைக்கப்படும்? ஏன்னா மெஜாரிட்டி கிடைக்கலனா கலைக்கப்படும். மெஜாரிட்டி அப்படிங்கிறது என்ன? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களே நபர்கள், அந்த நபர்களுடைய மெஜாரிட்டி இருந்தா மட்டும் தான் ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியும். அதுதான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பாலிடிக்ஸ். அதாவது தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். மக்களோ, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளோ ஒரு அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்னா, அந்த அரசாங்கம் கலைக்கப்படணும் அப்படிங்கிறது தான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை விதி. அதன் அடிப்படையில தான் பார்த்தீங்க அப்படின்னா, 1968களுக்கு பிறகு சில சட்டமன்றங்கள் கலைக்கப்பட்டுச்சு. இதுல ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 1968, 69கள்ல இந்தியாவினுடைய பிரதமரா இந்திரா காந்தி இருக்கும்போது, காங்கிரஸ் கட்சி 2ஆ உடையுது. மொரார்ஜி தேசாயும், அவர்களுடைய ஆதரவாளர்களும் அந்த பழமைவாத காங்கிரஸை வந்து தக்க வச்சுக்கிறாங்க. இந்திரா காந்தி வந்து தனித்துவமா செயல்படுறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டான ஆட்கள காங்கிரஸ தனியா வச்சுக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா, இந்திய பாராளுமன்றத்தில இந்திரா காந்திக்கான மெஜாரிட்டி இருக்கு பார்த்தீங்களா? அந்த மெஜாரிட்டி சப்போர்ட் கிடைக்கல. 1972 பிப்ரவரி வரைக்கும் நடத்தப்பட வேண்டிய 5 ஆண்டு கால கவர்ன்மென்ட் கலைக்கப்படுது. இது மாரியான ஒரு விஷயம் இந்திய வரலாறுலயே முதலா நடந்துச்சு. இப்ப இந்திரா காந்தி வந்து தேர்தல்ல நின்னு ஜெயிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 523 சீட்ல ஆள் நிக்க வச்சாங்க காங்கிரஸ்ல. ஆனா ஜெயிச்சது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 220 தான்.
அவங்களுக்கு ஒரு க்ளீன் மெஜாரிட்டி கிடைக்கல. அப்போ அவங்க வந்து அலையன்ஸை ஃப்ரேம் பண்ணி ஆட்சிக்கு வர்றாங்க. இந்த அலையன்ஸில் என்ன சிக்கல் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி அந்த காலகட்டத்தில் 2ஆ உடைஞ்சிருந்துச்சு. உடைஞ்ச ஒரு கட்சியை வச்சு தான் இந்திரா காந்தி வந்து 220 சீட்டு ஜெயிச்சு அவங்க வந்து தேர்தலுக்குள்ள வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, கட்சி உடைஞ்சதுக்கு பிறகு மொரார்ஜி தேசாய்க்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்கும்போது, மொரார்ஜி தேசாவினுடைய ஆதரவில் இருக்கக்கூடிய குழுக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்திரா காந்தியை ஆதரிக்கல. அப்போ இந்தியாவுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஆதரவு மெஜாரிட்டியா கிடைக்காதபோது, அந்த ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு. தேர்தல் முன்னதாகவே நடத்தப்பட்டு, திருப்பி இந்திரா காந்தி தேர்தல்ல நின்னாங்க. அப்ப இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மக்கள் பிரதிநிதி என்னைக்கு ஆதரவு நிறுத்துறாங்களோ, அன்னைக்கு ஆட்சி கலைக்கப்படும். இதுதான் பார்த்தீங்கன்னா 1962களுக்கு பிறகு அதிகமா நடக்க ஆரம்பிச்சது. அது மாநிலத்திலயும் சரி, மத்தியிலயும் சரி, மக்கள் பிரதிநிதிகளோட ஆதரவு இல்லாதனால ஆட்சி மன்றங்கள் கலைக்கப்பட்டுச்சு. இதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. ஏன்னா திரும்பியும் அந்த கட்சிக்காரங்க, மக்கள் பிரதிநிதிகள் தேர்தலை சந்திச்சு, மக்கள்கிட்ட தங்களோட மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி தான் கவர்மெண்ட்டை நடத்தணும். மக்கள் ஆதரவே இல்லாமல் எப்படி கவர்மெண்ட் நடத்த முடியும்? இதனால தான் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரே கட்டமா நடந்துட்டு இருந்த தேர்தல் முறை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கொலாப்ஸ் ஆச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல நடைமுறையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, 2 கட்டமா தேர்தலே நடத்த முடியாது அப்படிங்கிறது வந்து களத்துல ப்ரூஃப் ஆச்சு. இந்த விஷயம் பிஜேபிக்கே தெளிவா தெரியும். ஏன்னா, அவங்களே களத்துல இத சந்திச்சிருக்காங்க. 1998ல பாஜக வந்து ஒரு குறைவான மெஜாரிட்டியோட வெற்றி அடையுது. ஒரு கொயலேஷன ஃப்ரேம் பண்ணி அவங்க கவர்மெண்ட்ட ஃப்ரேம் பண்ணாங்க. வாஜ்பாய் பிரதமரா வந்தாரு. ஆனா, அவர்னால ஒரு 2 வாரத்துக்கு மேல பிரதமரா இருக்க முடியல. கூட்டணி கட்சிகள் வந்து அவருக்கு முழுமையான ஆதரவு குடுக்காதனால, அவர் பிரதமர் பதவி விட்டு விலகுனாரு. திருப்பி 1999ல தேர்தல் நடத்தப்பட்டுச்சு. அப்போ இது மாரி இந்திய வரலாறுல பல சம்பவங்கள் இருக்கு. இது எதையுமே பொருட்படுத்தாம பாஜக இப்ப 2014ல ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு, நாங்க ஒரே நாடு, ஒரே தேர்தல நடத்துவோம். அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? மக்கள் செல்வாக்கே இல்லாத ஒரு கட்சி கவர்மெண்ட் நடத்துச்சு அப்படின்னா, அது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. ஏன்னா மக்களால தேர்ந்தெடுக்கப்படாத, மக்கள் விரும்பாத ஒரு குழு எப்படி ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியும்? இது ஏறத்தாழ ஒரு மன்னராட்சிக்கு இணையானது. 2014ல மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு எப்படியாச்சு மத்தியிலயும், மாநிலத்திலயும் ஒரே நேரத்தில தேர்தல் நடத்திறணும். இதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வரணும். இதை எப்படியாவது நடத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்கள இவங்க முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. கடந்த காலத்தில இந்தியால எப்படியெல்லாம் தேர்தல்கள் வந்து பல சிக்கல்கள சந்திச்சது. மெஜாரிட்டி இல்லாம எத்தனை அரசாங்கங்கள் கலைக்கப்பட்டிருக்கு. எத்தனை மாநில அரசாங்கங்கள் கலைக்கப்பட்டிருக்கு. எத்தனை பிரதமர்கள் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. திருப்பி எப்படி தேர்தல் நடத்தப்பட்டுச்சு. இது மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் பொருட்படுத்தாம, நாங்க பாட்டுக்கு தேர்தல் ஆணையத்தில சில மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது, இந்தியாவினுடைய அடிப்படை ஜனநாயகத்தை கேள்விக்குள்ளாக்குற மாதிரியான ஒரு செயல். இதுல நாம குறிப்பா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. இந்தியாவினுடைய நீதிமன்றங்கள், அது ஹைகோர்ட்டா இருந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டா இருந்தாலும் சரி, பல தீர்ப்புல தெளிவா சொல்லியிருக்காங்க. நீங்க கான்ஸ்டிடியூஷனோட ஃபண்டமெண்டலா மாத்தக்கூடாது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம, நீங்க மாத்த முயற்சிக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படையில நீங்க மாத்தக்கூடிய ஒரு விஷயம், கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதாக இருந்தா, அதாவது ஃபெடரலிசத்தை பாதிக்கிற மாரி இருந்தா, மாநில அரசாங்கங்களை பாதிப்புக்குள்ளாக்குற மாரி இருந்தா, இத நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுக்கு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசவானந்தா பாரதி கேஸ். கேசவானந்தா பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்னு சொல்லி, கேரளா உயர்நீதிமன்றத்தில் நடந்த மிக முக்கியமான ஒரு வழக்கு. அந்த வழக்குல சேம் இதே மாரியான ஒரு தீர்ப்பு குடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்பு தான் பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றமே பல இடத்துல கோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர் பொம்மி வெர்சஸ் யூனியன் கவர்ன்மென்ட். எஸ்ஆர் பொம்மிக்கும், யூனியன் கவர்ன்மென்ட்க்கும், அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு நடந்த ஒரு வழக்கு. அந்த வழக்குலயும் உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கு. நீங்க கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படைகள் கை வைக்கிற மாரி இருந்தா, அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அத ஒருபோதும் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி எஸ்ஆர் பொம்மி கேஸ்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்போ உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. கேரளா மாநிலத்தினுடைய ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் பல மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் வந்து பல தீர்ப்புகள்ல சொல்லியிருக்காங்க. தேர்தலை நடத்த முடியாம ஏற்கனவே ஃபெயிலியரையும் சந்திச்சிருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கே இது பிரச்சனையா வந்திருக்கு. இது மாரி பல கட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துமே, சட்டப்பூர்வமான பலகட்ட தடைகள் இருந்துமே, திரும்பவும் நாங்க இத செய்யறோம் அப்படிங்கிறது வந்து எந்த வகையில நியாயம்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தமிழ்நாடு எடுத்துக்கங்க. தமிழ்நாட்டுல இப்ப ஏதோ ஒரு கட்சி தேர்தல்ல நின்னு ஜெயிச்சுட்டாங்க. முதலமைச்சர் தேர்வாயிருச்சுப்பா. அடுத்த 5 வருஷத்துக்கு இவரு தான் முதலமைச்சரு. அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த கட்சி தான் தமிழ்நாட்ட ஆளப் போகுது அப்படிங்கிற சூழல் ஏற்பட்டுருச்சு. இப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த கட்சிக்குள்ள பிளவு ஏற்படுது. ஒரு குரூப் கட்சிய விட்டு வெளிய போயிடுறாங்க. இப்ப அந்த ஆட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்காது. அது ஒரு மைனாரிட்டி அரசாங்கமா மாறுது. இப்ப இது மாரியான சூழ்நிலையில என்ன ஆகும் அப்படின்னா, மக்களோட ஆதரவு இல்ல அப்படின்னா, சட்டமன்றத்தில அவங்களால மெஜாரிட்டிய ப்ரூவ் பண்ண முடியாது. மெஜாரிட்டி இல்ல அப்படின்னா, அந்த ஆட்சி கலைக்கப்படும். 2 வருஷத்துல அந்த ஆட்சி கலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். பேலன்ஸ் 3 வருஷம் இந்த மாநிலத்தை யார் ஆள்றது?
ஏன்னா மோடி அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, புதுசாக வரக்கூடிய தேர்தல் முறை இருக்கு பார்த்தீங்களா, அந்த தேர்தல் முறையில 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தேர்தல் வைப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்க அந்த 3 வருஷத்த நேரடியாவே மத்திய அரசாங்கம் ஆட்சி செய்யுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்ல இந்தியாவினுடைய ஜனாதிபதி ஆட்சி நேரடியா வருமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்ல மத்திய அரசாங்கத்தின் உத்தரவின்படி மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவர்னர் ஆட்சி பண்ணுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ பிரசிடென்ட்ஸ் ரூலா இருந்தாலும் சரி, இல்ல கவர்னர் ரூலா இருந்தாலும் சரி, இல்ல மத்திய அரசாங்கம் நேரடியா தலையிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 வருஷத்தை ஆண்டாலும் சரி, இந்த 3மே டெமோக்ரஸிக்கு எதிரானது, இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. இன்னும் தெளிவா சொல்ல போனா உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதித்துவ ஜனநாயகம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நேரா எதிரானது. அப்போ இப்ப அடிப்படையில் நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு 2 வருஷத்துல ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? மாற்று திட்டம் என்ன? அதை மக்கள்கிட்ட விவாதிச்சீங்களா? மக்கள்கிட்ட விவாதிக்கிறத விடுங்க, முதல்ல உங்கள்கிட்ட அது ஒரு திட்டம் இருக்கா? என்ன ஆல்டர்னேட் வச்சிருக்கீங்க? அந்த ஆல்டர்னேட் குறித்து எதுவுமே நீங்க பேசல. அந்த ஆல்டர்னேட்டை மக்கள்கிட்ட கொண்டு சொல்லவே இல்லை. மக்கள்கிட்ட நீங்க சொல்லாமையே நாங்க கருத்து கணிப்பு நடத்தினோம், 80% மக்கள் இந்த தேர்தலை மாத்துறதுக்கு ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு எப்படி சொல்றீங்க? இப்ப தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பாத்தீங்க அப்படின்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த தீர்மானத்துக்கு ஆதரவா நிறைய கட்சிகள் பேசினாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது, பன்முகத்தன்மைக்கு ஆபத்தானதுன்னு டீட்டெயிலா பேசினாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா பிஜேபியினுடைய வானதி சீனிவாசன் வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வந்து ஆதரவா பேசுறாங்க. அவங்க சில கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. அதுல குறிப்பா இந்த பிஜேபி காரங்க திருப்பி சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன தெரியுங்களா? ஒரே நேரத்துல மத்தியிலும் மாநிலத்திலும் தேர்தல் நடந்தா செலவு குறையும் அப்படிங்கிறாங்க. நாம எல்லாரும் ஜனநாயகத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க தேர்தல் செலவு பத்தி யோசிக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய அந்த தேர்தல் செலவு குறையும் சொல்றது உண்மையா அப்படின்னா அதுவும் உண்மை கிடையாது. பிடிஆர் பழனிவேல்ராஜன் தெளிவா அவருடைய கட்டுரையில தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்தினா என்ன செலவாகும், தனித்தனியாக நடத்தினா என்ன செலவாகும் அப்படிங்கிறது தெளிவா டேட்டாஸ் கொடுத்திருக்காரு. அந்த கட்டுரையில் அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்வு செய்யறதுக்கு தேர்தல் ஆணையம் செலவு பண்ணக்கூடிய மொத்த தொகை எவ்வளவுனா 1 கோடி மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டில் வந்து ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை வந்து தேர்வு செய்யறதுக்கு தேர்தல் ஆணையம் எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்னா 250 கோடி செலவு பண்றாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் 5 வருஷம் தமிழ்நாட்டை 5 வருஷம் ஆட்சி பண்றதுக்காக எம்எல்ஏக்களை தேர்வு செய்யறதும் முதலமைச்சரை தேர்வு செய்யறதும் ஒரு அரசாங்கத்தை தேர்வு செய்யறதுக்கு மொத்தமாவே தேர்தல் ஆணையம் எவ்வளவு செலவு பண்றாங்கன்னா 250 கோடி தான் செலவு பண்றாங்க. இந்த 5 வருஷத்துல தமிழ்நாடு போடக்கூடிய பட்ஜெட்டினுடைய மொத்த தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 13 லட்சம் கோடி. 13 லட்சம் கோடி பட்ஜெட் போடக்கூடிய ஒரு பெரிய மாநிலத்துல 5 வருஷம் ஆட்சி நடத்துறதுக்கு தேர்தல் செலவா 250 கோடி நாங்க செலவு பண்ண மாட்டோம் அப்படின்னு பாஜக சொல்றது ரொம்ப அபத்தமா இருக்கு. இந்த 250 கோடி அப்படிங்கிறது தமிழ்நாடு 5 வருஷ பட்ஜெட்ல 0.1% தான். இது ஒரு தொகையே கிடையாது. இது ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. இது மட்டும் இல்லாம 2014 இந்தியாவில் தேர்தல் நடத்துறதுக்கு வெறும் 4500 கோடி தான் செலவு பண்ணாங்க. யாரு அப்படின்னா தேர்தல் ஆணையம். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தேர்தல் நடத்தி பிரதமர் மோடியை தேர்வு செய்யறதுக்கு செலவு பண்ண மொத்த தொகையே 4500 கோடி தான். இந்த 4500 கோடியை செலவு பண்ணி தான் 5 வருஷத்துல இந்தியாவில் கவர்மெண்ட் நடந்திருக்கு. இந்த 5 வருஷ கவர்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா மோடி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கே 6000 கோடி செலவு பண்ணியிருக்காரு. பட்டேல் செலவு வைக்கிறதுக்கு 3000 கோடி செலவு பண்றாரு. நாங்க வந்து 2000 நோட்டை ஒழிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 18000 கோடி செலவு பண்றாரு. இப்ப நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, தேவையில்லாத விஷயத்துக்கு இத்தனாயிரம் கோடி செலவு பண்றீங்க. ஆனா ஒரு தேர்தல் நடத்துறதுக்கு ஒரு 5000 கோடி 6000 கோடி ஏன் ஒரு 10,000 கோடி ரூபாய் செலவு பண்றதுல என்ன பிரச்சனை? அப்போ அடிப்படையில் இவங்களுக்கு செலவெல்லாம் பிரச்சனை கிடையாது. இவங்களுக்கு இந்தியா முழுக்க ஒரே கட்டமா தேர்தல் நடத்துவதனூடாக மாநிலத்துல கட்சியே இல்லாம பண்ணணும். மாநில அரசாங்கங்களுக்கு அதிகாரமே இல்லாம பண்ணணும். ஏன்னா ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தான் வந்து செல்வாக்கு அதிகமா இருக்கும். இயல்பாகவே மக்கள்கிட்ட என்ன போதிக்கப்படும் அப்படின்னா, மாநில கட்சிகளை நம்பாதீங்க, மத்திய கட்சிகள் நம்புங்க, அவங்க தான் ஆட்சிக்கு வர போறாங்க அப்படின்னு சொல்லி மாநிலத்தில் கட்சிகளே இல்லாம இருக்கிற கட்சிகளுடைய செல்வாக்கை குலைச்சு இந்தியாவினுடைய அடிப்படையான கூட்டாட்சி தத்துவத்தையே காலி பண்றதுக்கான வேலை தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டமே. இது எல்லாத்தையும் நம்ம விட்டுருவோம். நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான இன்னொரு கேள்வி அப்படின்னா, தேர்தல் வருது அப்படின்னு சொன்னாதான் ஆட்சியாளர்களுக்கு மக்கள் மேல கருணையே பிறக்குது. இப்ப தேர்தல் வரப்போகுதுன்னு ஒரு 6 மாசம் இல்ல 3 மாசம்னு வச்சுங்களேன், பெட்ரோல் விலையை ஏற்ற மாட்டாங்க, சிலிண்டர் விலையை ஏற்ற மாட்டாங்க. ஆட்சிக்கு வந்து ஜெயிச்சு பிரதமர் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், உடனே பெட்ரோல் விலை ஏற்றுவாங்க, சிலிண்டர் விலை ஏற்றுவாங்க. இப்போ தேர்தல் வருதுன்னு சொன்னா தான் ஆட்சியாளர்கள் பயப்படுறாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் மாநிலத்தில் தேர்தல் வரப்போகுது, லோக்கல் பாடி எலெக்ஷனில் தேர்தல் வரப்போகுது, இல்லை மத்தியில் தேர்தல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு கட்சி தன்னுடைய பலத்தை வந்து களத்தில் நிரூபிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது பார்த்தீங்களா? அந்த நிர்பந்தம் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் நஞ்சம் மக்களை பார்த்து பயப்படுறாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான்ப்பா நாங்கள் வந்து எலெக்ஷனுக்கு வருவோம், மக்களையே பார்க்க வருவோம்,
இப்போ தேர்தலுக்கு வந்து ஓட்டு கேட்க வந்தோம்னா அடுத்த 5 வருஷம் கழிச்சு தான் உங்களை பார்ப்போம் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு அப்படின்னா, இவங்க பாட்டுக்கு 5 வருஷம் பெட்ரோல் விலை ஏத்திக்கிட்டே இருப்பாங்க. எப்படி கடந்த 9 வருஷமா நடக்குது பார்த்தீங்களா? அதே மாரி. இதில மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில இப்ப சமீபத்தில தேர்தல் நடந்துச்சு பார்த்தீங்களா? உத்தரப்பிரதேச தேர்தல் வர்றதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் மோடி அரசாங்கம் பெட்ரோல் விலை ஏத்தவே இல்ல. ஏன்னா, அங்கேயும் பிஜேபி தான் ஆண்டுகிட்டு இருக்கு. இவங்க பெட்ரோல் விலையே ஏத்தல. 6 மாசம் கழிச்சு தேர்தல் நின்னு, அங்க வந்து யோகி ஆதித்யநாத் சிஎம் ஆன உடனே 2டே நாள்ல பெட்ரோல் விலை ஏத்துனாரு. அப்போ தேர்தல்ல ஒன்ஸ் ஜெயிச்ச உடனே மக்கள பத்தி பொருட்படுத்தாம பெட்ரோல் விலை, சிலிண்டர் விலை, அடிப்படையான எல்லா விஷயத்தையும் ஏத்துறது. இப்ப இது மாரியான சூழ்நிலையில தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய தேர்தல் அமைப்பு முறை இருக்கு பார்த்தீங்களா? நீங்க வந்து லோக்கல் பாடிக்கு தனியா எலக்ஷன் நடத்தணும், மாநிலத்தில தனியா எலக்ஷன் நடத்தணும், மத்தியில தனியா எலக்ஷன் நடத்தணும் அப்படிங்கும்போது, தேர்தல் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கும். அடிக்கடி தேர்தல் வந்தா தான் ஆட்சியாளர்கள் மக்களை பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா மக்களோட ஓட்டு இல்லாம அவங்க ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். அப்போ மக்கள வந்து பொருட்படுத்தணும், மக்கள கண்டு பயப்படணும், ஜனநாயகம் பாதுகாக்கணும், இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கணும், இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவம் பாதுகாக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது தேர்தல் அமைப்பு முறை. இந்த தேர்தல் அமைப்பு முறை இருக்கணும். புதுசா மோடி அரசாங்கம் கொண்டு வர நினைக்குது பார்த்தீங்களா? ஒரே நாடு, ஒரே தேர்தல். இந்த அமைப்பு முறை வந்துச்சு அப்படின்னா, இந்தியால எதிர்காலத்தில தேர்தலே நடக்காது. இந்தியால வந்து அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பல ஆய்வாளர்கள் அந்த கருத்த வந்து சொல்றாங்க. இப்ப இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு ஏற்கனவே இந்தியால இருக்கக்கூடிய தேர்தல் அமைப்பு முறைய நம்ம பாதுகாக்கணும். ஜனநாயகத்த பாதுகாக்கணும்.